எரிபொருள் இறக்குமதிக்காக இந்தியா ஆண்டுக்கு 12 லட்சம் கோடிக்கு மேல் செலவு செய்கிறது. இதனை குறைக்கும் நோக்கில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் அறிமுகமானது. 2014 பெட்ரோலில் எத்தனால் கலப்பு வெறும் 1.5% இருந்தது. இதுவே 2025 20% உயர்ந்துள்ளது. 11 ஆண்டுகளில் 13 மடங்கு அதிகரித்துள்ளது. எத்தனால் உற்பத்தி 2014 38 கோடி லிட்டராக இருந்தது. இதுவே ஜூன் 2025 661.1 கோடி லிட்டராக உயர்ந்துள்ளது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பது குறைந்துள்ளது. இதன் மூலம் இந்தியா 1.36 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமித்துள்ளது. எத்தனால் காய்ச்சி வடிகட்டும் ஆலைகளுக்கு 1.96 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது உள்நாட்டு உயிரி எரிபொருள் துறை வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு 1.18 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற வருமானத்தை அதிகரித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு காரணமாக 698 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைந்துள்ளது. இத்தனை நன்மைகள் இருக்கும் நிலையில் 2030க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்க வேண்டும் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடந்த ஜூலை 24 அந்த இலக்கை எட்டி இந்தியா சாதனை படைத்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படும் திட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிலையில் சில வதந்திகளும் பரவி வருகிறது. கார்களில் மைலேஜ் குறைவாக கிடைப்பதாகவும் இன்ஜின்கள் மற்றும் பெட்ரோல் டேங்குகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தகவல் வெளியானது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் கார்களில் மைலேஜ் பாதிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இதனால் எரிபொருள் செயல்திறனில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. E20 எரிபொருள் செயல்திறனை கடுமையாக குறைக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. E10க்கு வடிவமைக்கப்பட்டு E20க்கு மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களில் மைலேஜ் 1 முதல் 2% மட்டுமே குறையக்கூடும். மற்ற வாகனங்களில் 3-6% வரை குறையக்கூடும். இன்ஜினில் சரியான மைலேஜ் டியூனிங் செய்தும் சிறந்த உபகரணங்கள் பயன்படுத்தியும் இதனை தடுக்கலாம். ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.